everyone. So நம்ம சென்டமார்க் நடத்தின நீட் ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம்ல நாங்க கண்டக்ட் பண்ணியிருந்த எக்ஸாம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் OMR மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி OMR மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா மெஷின்ஸ் எதுவுமே அந்த OMRஸை வந்து அக்செப்ட் பண்ணாம ஸோ உங்களுக்குமே என்ன ஆகும் -1 தான் வந்து மார்க்ஸ் வந்து அதனால வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அந்த OMR எப்படி ஃபில் பண்றது, ஸோ அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணதையும் உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஸோ இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம் சென்டமார்க் நடத்த போறது வந்து April 27th வந்து நடக்க போகுது. அந்த April 27th இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே இல்லாம வந்து எல்லாருமே OMR வந்து ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி May 4 வந்து உங்களோட மெயின் நீட் எக்ஸாம் வந்து NTA கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கும் இதே தான் வந்து பேட்டர்ன். ஸோ எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சென்டமார்க் நீட் மாடல் எக்ஸாமோட OMR ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோல் நம்பர்ல 10 நம்பர் இருக்கும்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிறப்போ 6623510023. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரோல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 10 டிஜிட் நான் எடுத்துக்கிறப்ப அந்த 10 டிஜிட்டையும் நீங்க எங்க ஃபில் பண்ணலாம், இந்த ரோல் நம்பருக்குன்னு சொல்லி உங்களுக்கு செப்பரேட்டா வந்து இங்க கொடுத்துருக்காங்களா பாக்ஸ், அதுல தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 6623510023. ஸோ நீங்க ஒன்ஸ் இந்த ரோல் நம்பர் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இங்க வந்து காலம் வந்து இருக்கும் 1 2 3 4ல இருந்து 0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு ரோஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 6 எங்கப்பா டைரக்டா இருக்கு, இந்த 6ல பாருங்க, இங்க நீங்க ஸ்ட்ரைட்டா அதோட காலம் பாத்தீங்கன்னா அந்த 6 கீழே அதுல வந்து நீங்க ஷேட் பண்ணணும். அப்ப ஷேட் பண்றப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டா அந்த ரவுண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரவுண்ட் மட்டும் தான் நீங்க வந்து ஷேட் பண்ணிருக்கணும். அதை தாண்டி வெளியே எங்கேயுமே வந்து ஷேட் பண்ணாம நீங்க தான் பாத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எகெயின் 6 கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப எகெயின் நீங்க என்ன பண்ணணும், 6 வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 66 நெக்ஸ்ட் வந்து 2, then 3, ஸோ இதே மாதிரிதான் நம்ம ரோல் நம்பர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இதுலயுமே நீங்க என்னப்பா பார்க்கணும், அந்த 6 வந்து அந்த பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து அந்த காலம்ல என்ன இருக்கு, அப்போ 6 6 2 3 5 then 1 00 2 3. ஸோ இது ஒன்ஸ் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கீங்க, டெஸ்ட் புக்லெட் நம்பர் அண்ட் டெஸ்ட் புக்லெட் கோட். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டெஸ்ட் புக்லெட் நம்பரும் கோடும் வந்து ஃபில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நாங்கள் சேம் பேப்பர் உங்களுக்கு இஷ்யூ பண்றதுனால நாங்கள் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தோம். பட் NTA கண்டக்ட் பண்றதுல கண்டிப்பா இந்த டெஸ்ட் புக்லெட் நம்பரும் டெஸ்ட் புக்லெட் கோடும் நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம இங்க ஃபில் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி தான் டெஸ்ட் புக்லெட் நம்பர் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணணும். தென் கோட் மேபி ABCD ஆர் M1 M2 அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் A1 ஆர் A2, அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கணும். தென் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட், இது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஹால்லையும் வந்து இன்விஜிலேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிக்ளரேஷன்ல சிக்னேச்சர் வித் டைம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். கேண்டிடேட் யாரு, ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிடேட் நேம் வந்து சத்யான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சத்யாங்கிறது என்னப்பா பண்ணும், அந்த கேண்டிடேட் நேம் என்ன சொல்றாங்க, ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் வந்து கேட்கறாங்க. அப்ப ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல உங்களோட நேம், தென் உங்களோட டைம், எந்த டைம்ல நீங்க வந்து பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1:45 வச்சுக்கலாம், 1:45 PM. ஓகேங்களா? தென் கேண்டிடேட் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், ஃபர்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் கேட்கறாங்க, உங்களோட சிக்னேச்சர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல, தென் உங்களோட நேமும் வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல. அப்ப நேம் நீங்க என்ன எழுதுவீங்க, சேம் இதே மாதிரி தான் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிடுறீங்க. தென் கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மதர்ஸ் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ மதர்ஸ் நேம் இங்க வந்து நீங்க விஜயா அப்படின்னு எழுதுறீங்கன்னா ஸோ அதே தான் வந்து இப்படி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல தான் எழுதணும். தென் ஃபாதர்ஸ் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், தென் சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் வித் டைம். இந்த இதை மட்டும் நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் எல்லாமே என்னப்பா பண்ணணும், நீங்க தான் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ பிசிக்ஸ்ல வந்து 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 45, தென் பாட்னி அண்ட் ஜுவாலஜில டோட்டலா உங்களுக்கு 90 கொஸ்டின். ஸோ நமக்கு எத்தனை கொஸ்டின்ப்பா,
ஸோ ஹோலா வந்து 180 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. ஈச் கொஸ்டின் வந்து 4 மார்க்ஸ் வந்து கேரி ஆகுது. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறப்ப அதுல இருந்து -1 வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஓஎம்ஆர் ஃபில்லிங்ல தான் எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்க பார்த்துருக்கோம் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாம ஓஎம்ஆர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஓகேங்களா. இப்போ இதுதான் நீங்க 4th ஆப்ஷன் தான் சூஸ் பண்றீங்க அப்படின்னா சில பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா டாட் வச்சிருக்கீங்க. பட் அந்த டாட் வைக்கிறப்ப என்ன ஆகுது, எங்கனால மேனுவலா தான் கரெக்ஷன் பண்ண முடியுது தவிர அந்த மெஷின்ஸ் எல்லாமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், இந்த டாட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். அப்போ இந்த 4th ஆப்ஷன் இங்க எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாம கரெக்டா அந்த ரவுண்ட்குள்ள அந்த சர்க்கிள்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்க ஃபில் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ண மிஸ்டேக்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணிருக்கு, ஓ இது செகண்ட் ஆப்ஷன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றப்ப மார்க்ஸ் தருவாங்களா, ஆப்வியஸா அதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாலே இங்க -1 தான் உங்களுக்கு. அதுக்கு நீங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலனாலும் சரி, ஈவன் தோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம், ஆனா நீங்க பண்றப்பவே என்ன பண்ணணும், கரெக்டா தான் வந்து இங்க வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு தானே நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுல நீங்க எல்லாமே சம்ஸ் வந்து பிசிக்ஸ்ல வருது அப்படின்னா அது நீங்க எல்லாமே போட்டு பார்த்துட்டு ஃபைனல் டச்சா தான் ஓஎம்ஆர்ல வந்து நீங்க டச் பண்ணுவீங்க. அப்ப இங்க ஷேட் பண்றப்ப எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி பண்ணினாலும் -1 தான். அதே மாதிரி என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சோ சர்க்கிள் எனக்கு இவ்வளவுதான் வந்து இருக்கு, அந்த சர்க்கிள் தாண்டி வெளியே ஃபுல்லா வந்து மர்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இங்கேயும் வந்து உங்களுக்கு மெஷின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். லாஸ்ட் இயர்ல வந்து என்கே வந்து டோட்டலா வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த இயர்ல இருந்து 180 கொஸ்டின்ஸ் தான் வந்து தராங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஸ்டூடெண்டோட ஓஎம்ஆர் தான். இந்த ஸ்டூடெண்ட் ஓஎம்ஆர்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க லாஸ்ட்ல பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 44th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2 வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் 2 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆனா ஃபர்ஸ்ட் என்னப்பா செலக்ட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 1 வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் 1 வந்து பாதி மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆப்வியஸா இதுக்கு என்னது -1 ஓகேங்களா. அதே மாதிரி இங்க மார்க் பண்ணிருக்க இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இங்க 2 வந்து இந்த சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இங்க எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி இவங்க வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து ஏப்ரல் 27th நடக்கிறதுல வந்து பண்ணாதீங்க. ஸோ இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே இந்த ஓஎம்ஆர்லயே அதே தப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் கூட ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முடியல, இப்படி வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் நான் நிறைய ஓஎம்ஆர்ல பார்த்த வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்து ரவுண்ட்ஸ் வந்து நீங்க ஷேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி ஷேட் பண்ணா உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்களா, கண்டிப்பா அது வந்து அக்செப்டே பண்ணிக்காது. எப்படி ஷேட் பண்ணும், ஃபுல்லா வந்து அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு அந்த சர்க்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிருந்தா மட்டும்தான் மார்க்ஸ் வரும். அதே மாதிரி இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. தென் இது இன்னொரு ஸ்டூடெண்டோட ஓஎம்ஆர், இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். இவங்களோடதுலயும் பாருங்க இங்க எல்லாமே எப்படி பண்ணிருக்காங்க, இந்த இடத்துலயும் மெர்ஜ் ஆயிருக்கு, இங்கேயும் ஃபுல்லா ஸ்ப்ரெட், இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. தென் ஹியர் ஆல்சோ இங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே என்னப்பா பண்ணிருக்காங்க, ஸ்ப்ரெட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு ஸ்டூடெண்டோடது, இவங்க தான் வந்து அந்த பண்ணியிருக்கிறது எப்படின்னா ஃபுல்லா வந்து ஷேட் பண்றதுக்கு பதிலா ஹாஃப் ஆஃப் ஷேட் வந்து பண்ணியிருக்கிறது. இங்க நீங்க பாப்பீங்க ஃபுல் ஷேட் வந்து இல்லை. ஸோ என்ன பண்ணிருக்கீங்க, இங்க உங்களுக்கு ஆப்வியஸா அந்த
ஸ்பேஸ் வந்து இருக்கா, ஃபுல் ஷேட் வந்து நடக்கல, தென் ஷேட் பண்ணதுமே என்ன இருக்கு, ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ இன்னொரு ஸ்டூடெண்டோட ஓஎம்ஆர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் லைக் பெண்ணை வச்சு எப்படின்னா மார்க் ஆயிருக்கு இந்த மாதிரிலாம், இப்படிலாம் பண்ணினாலுமே அதை வந்து மெஷின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க. ஸோ இங்க பாருங்க, இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேலை டவுட் இருக்கு அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்ல 4 ஆப்ஷன் கிட்ட அங்க டாட் வச்சுக்கோங்க. ஆனா ஓஎம்ஆர்ல வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து யாரும் பண்ணாதீங்க. then the same mistake. ஸோ இங்க நீங்க பாக்குறீங்க எந்த ஓஎம் எல்லா கொஸ்டின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா அந்த சர்க்கிள் விட்டு வெளியே தான் இருக்கு. தென் நீங்க டாட் வச்சிருக்காங்க, எதுவுமே கிளியரா வந்து ஃபுல் ஷேட் பண்ணாம எல்லாமே வந்து அங்கங்க ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்காங்க. இங்க தேர்ட் ஆப்ஷன் கிட்ட அவங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்தோடனே இங்க டாட் வச்சிருக்காங்க, இங்கேயும் டாட் வச்சிருக்காங்க. ஸோ இங்க நான் உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆர் சொன்னேன்ல, இங்க பாருங்க இந்த லைன்லாம் வந்து போட்டிருந்தா எப்படிப்பா அக்செப்ட் பண்ணிக்கோ. நீங்க நீட் எக்ஸாம் ரியலா வந்து ரொம்ப நீங்க வந்து டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றப்ப ஆப்வியஸா இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் நிறைய கொடுக்கதான் போகும். என்டியோட கொஸ்டின் பேப்பர் தெரியும், நமக்கே எல்லாமே டஃபா தானே வந்து இருக்க போகுது. அப்ப நீங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் யூ ஹாவ் டு அவாய்ட். தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன் ராங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 4 கொஸ்டினுக்கு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஹியர் ஆல்சோ தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து போறாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே என்ன வரும், நெகட்டிவ் மார்க் தான். இப்போ இவங்க எத்தனை கொஸ்டின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுலயே 1 2 3 4 5. அப்ப இதுலயே என்ன ஆயிடுச்சு, 5 மார்க்ஸ் பக்கம் வந்து போயிடுச்சு. 5 6 இதெல்லாம் எதுக்குமே மார்க் வராது, இதுலயே 6 மார்க்ஸ் வந்து போயிடுச்சு. இப்போ அந்த 6 மார்க்ஸ்க்குமே நமக்கு என்னதுப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே, 720 அவுட் ஆஃப் 720 உங்களுக்கு இங்கேயே -6, நாட் ஒன்லி 6 -6. அது இல்லாம உங்களுக்கு எத்தனை கொஸ்டின், 6 கொஸ்டினுக்கு ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 மார்க்ஸ். 6 4s are 24 and this 24 plus 6 30 மார்க்ஸ் gone. ஸோ இதுலயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 30 மார்க்ஸ் வந்து போயாச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆகுறதுனால நாங்க உங்களுக்கு கொடுக்குறப்ப மேனுவலா கரெக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டோம். ஆனா இதே ஒரிஜினல் எக்ஸாம் நீங்க நடக்கிறப்போ இந்த மாதிரி எந்த இதுவுமே நடக்காது. ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். கண்டிப்பா நீங்க ஏப்ரல் 27th வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு புரியல, அகெயின் மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ, we will guide you. Okay, thank you.